உங்க ஹார்ட்டை எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க நீயை பாத்துக்கோங்க. ஹார்ட் நமக்கு உயிர் கொடுக்கும். இந்த மூட்டு தாங்க இந்த உயிருக்கே வாழ்க்கை கொடுக்குது. குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்பார்ட்டன்ட்டுங்க. அதுக்கு இந்த எக்ஸசைஸை சேவ் பண்ணிட்டு ரெகுலரா பண்ணுங்க. நம்பர் 1, காலை மடக்கி நீட்டுறதுங்க. கை சப்போர்ட்ல நல்லா புஷ் பண்ணிக்கோங்க ஃபுல் ரேஞ்சுக்கு. நம்பர் 2, காலை நல்லா நீ டு செஸ்ட் புல் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, காலை நல்லா மடக்கி பட் கிக் பண்ணுங்க. 4, காலை பின்னாடி எடுத்து வச்சுட்டு எவ்வளவு தூரம் கீழே போக முடியுமோ கீழே போங்க. அதே மாதிரி காலை முன்னாடி எடுத்து வச்சுட்டு கீழே போங்க. அகட்டி வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு தூரம் பெண்ட் ஆகுதோ அந்த பக்கம் சைட்ல பெண்ட் பண்ணிட்டு கம் பேக் வாங்க. 6, காலை லைட்டா மடக்கிட்டு கீழே குனிஞ்சு தரையை தொட்டுட்டு பின்னாடி காலை லிஃப்ட் பண்ணிட்டு கம் பேக் வாங்க. 7, படிக்கட்டு மாதிரி இருக்கிற இடத்துல காலை இது மாதிரி லிஃப்ட் பண்ணிட்டு பொறுமையா இறங்குங்க. காலை மாத்தி மாத்தி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லோவான சர்ஃபேஸ்ல இருந்து எந்திரிச்சு நின்னுட்டு பொறுமையா உட்காருங்க. நம்பர் 9, படிக்கட்டுல இது மாதிரி எட்ஜ்ல நின்னுக்கிட்டு நல்ல குதிகால கீழே விட்டுட்டு நல்லா லிஃப்ட் பண்ணி பொறுமையா விடுங்க. நம்பர் 10, எப்பெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அப்ப காலை இது மாதிரி நல்லா டைட் பண்ணி விடுறதுக்கு மறக்காதீங்க. 30 வயசுலயே மூட்டு வலி வந்துருதுங்க. உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, படியேற முடியலன்னு எல்லாரும் அவதிப்படுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த மூட்டுக்கு போற ஃபோர்ஸ் அதிகமா போறதுதான் காரணம். அதுக்கு காரணம் சட்டன் மசில் வீக்னஸ். இது எல்லாமே ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸுங்க. வலி இருக்கிறவங்க இதை பண்ணக்கூடாது. இந்த எக்ஸசைஸை இப்பவே நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு வலி இருந்தா பக்கத்துல இருக்க தெரபிஸ்ட பாருங்க. இல்லைன்னா ரெகுலரா பண்ணுங்க. லைஃப் லாங் ஹெல்தியா இருக்க முடியும். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.